ஒவ்வொரு ஆண்டும் மலையாள வம்சாவளியினர் கொண்டாடும் பண்டிகைகளில் விஷு புத்தாண்டும் சிறப்பிடம் வகிக்கிறது. குடும்பத்தில் செல்வம், வளம், சந்தோஷம் போன்ற நல்லவை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் செய்த உறவினர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இந்நாளை அச்சமூகத்தினர் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் இன்று வேலை நாளாக இருந்தாலும் மரபு மாறாத அம்சங்களுடன் விஷு புத்தாண்டை வரவேற்ற ஸ்லாங்கூர் பழைய கிள்ளான் சாலையைச் சேர்ந்த ரவிசங்கர் எழுத்தச்சன் குடும்பத்தின் கொண்டாட்டம் குறித்த செய்திகளுடன் நமது நிருபர் பவித்ரா சுப்பிரமணியம். விஷு கனி, விஷு கைநீட்டம் மற்றும் விஷு சாத்தியா ஆகியவை விஷு புத்தாண்டின் முக்கிய அம்சங்களாகும். புத்தாண்டின் போது காலையில் கிருஷ்ணர் சிலை, விளக்கு, கண்ணாடி, நாணயங்கள், கொன்றைப்பூ, தேங்காய், அரிசி, காய்கறிகள், தானியங்கள் உட்பட பூஜைக்கு தேவையான பொருட்களை வைத்து விஷு கனியை காண்பது வழக்கமாகும். முதல் நாளிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு காலையில் எழுந்ததும் கனி காண்பதுடன் இக்கொண்டாட்டம் தொடங்கி பின்னர் பூஜை, உணவு, நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையுடன் இந்நாள் களை கட்டும். இந்த தொன்று தொட்ட பாரம்பரியத்தின் சிறப்பை தாம் எப்போதும் பின்பற்றுவதிலிருந்து தவறியதில்லை என்றும் அதற்கு ஏற்ப தமது குடும்பமும் அந்த மரபுகளை மதித்து தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் குடும்ப தலைவர் ரவிசங்கர் எழுத்தச்சன் தெரிவித்தார். நம்ம எள்ளு விளக்கும் வைப்பேன். எள்ளு விளக்கே சொல்ல முடியாது, ஏன்னா அது கோகனட்டில் தான் வைக்கிறது. கோகனட்டுக்குள்ளே நம்ம எள்ளு எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே ஒரு எள்ளு திரி செஞ்சு நம்ம வைப்போம். அது வைக்கிறது என்னன்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப தைரியம் வரும். இந்த ஹோல் இயர் அவங்க படிப்பில் அவங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நல்ல தைரியம், திமிரா வாழ்கிறதுக்கு அந்த தைரியம், இந்த கெட்டதில் சொல்லலை, படிக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் கான்ஃபிடென்ஸு, தைரியம் வர்றதுக்கு எள்ளு திரி உதவியாகவும் சொல்கிறாங்க. பூஜைக்கு பின்னர் விஷு சாத்தியா, அதாவது சாதம், குழம்பு, அவியல், பொரியல், இனிப்பு பலகாரங்கள் என்று 16 வகையிலான பல்சுவை உணவுகளை குடும்பத்துடன் உண்டு மகிழ்வதில் இக்கொண்டாட்டம் முழுமை பெறுகிறது. காலையிலேயே எழுந்து சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்த பின்னர் அவற்றை நிறைவாக சமைத்து பரிமாறுவதில் திருப்தி கொள்வதாக குடும்ப தலைவி வினோஷினி சங்கர் தெரிவித்தார். நம்ம ஃபேமிலிக்கு பரிமாறும் போது யூஸ்வலி விஷு டேஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுவோம். அண்ட் தென் வி வில் சர்வ் டு த சில்ட்ரன் அண்ட் பெரியவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு தனி சந்தோஷம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி நம்மள சர்வ் பண்ணும் போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு பரிமாறுவோம். தற்போதைய பரபரப்பான வாழ்க்கை சூழல் மற்றும் நேரமின்மை காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இது போன்ற கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது சற்று கடினமாகவே உள்ளது. எனினும் வளரும் தலைமுறைக்கு இந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுப்பதோடு அவர்கள் அதனை பின்பற்றுவதை உறுதி செய்வதிலும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்ற கருத்தை இக்கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் முன்வைத்தனர். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கெதர் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம். ஓகே, அப்புறம் இது மாதிரி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணாக்க அது பாண்டிங் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா வரும். ஸோ என்ன சொல்லிக்கிறேன், ரொம்ப பேர்த்துக்கு இதை கொண்டுட்டு போகணும், நம்ம கல்ச்சரை கொண்டுட்டு போகணும். விஷுனா என்ன, புத்தாண்டுனா என்ன, அதெல்லாம் வர பிள்ளைங்க ஜெனரேஷனுக்கெல்லாம் சொல்லி கொண்டுட்டு வரணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த வெளிப்புத்தனத்தை காட்டணும். இந்த விஷு புத்தாண்டை எப்படி அந்த செலிப்ரேஷன், என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடக்குது, எப்படி வந்துச்சு, எப்படி உருவான இந்த செலிப்ரேஷனை எப்படிலாம் நம்ம செய்யலாம், என்னென்ன மாதிரி நம்ம வழியில் கொண்டாடலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்கள் ரொம்ப கம்மி, இந்த ப்ரேயர்ஸு அட்டென்ட் பண்ணுறது, அதை என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. இதனிடையே விஷு கொண்டாட்டத்தின் போது வயதில் மூத்தவர்கள் வெற்றிலை பாக்குடன் பணம் வைத்து வயதில் சிறியவர்களுக்கு வழங்குவதை கைநீட்டம் என்று கூறுவர். அவற்றை பெற்றுக்கொண்ட ரவிசங்கரின் மகன் தமது விஷு புத்தாண்டு அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். Today so far is going good. Today morning we did a lot of arrangements and so far people are still coming. It's very bright and happy and
everyone enjoys all the celebrations we do. பிறந்திருக்கும் இந்த விஷு புத்தாண்டு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நல்ல செழிப்பை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அமைதி நிறைந்த காலை வேளையில் கனி காணுதல், பல பாரம்பரிய உணவுகளுடன் விஷு சாத்தியா என்று இனிதே தொடங்கியது விஷு புத்தாண்டு. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் வளமும் ஆரோக்கியமும் நிறைந்த வாழ்வை வழங்கட்டும். மலேசிய வாழ் மலையாளிகள் அனைவருக்கும் பர்னாமா தமிழ் செய்திகளின் ஹிருதயம் நிறைஞ்ச விஷு ஆசம்சங்கள். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனிஷுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.